முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியானது அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிந்த பிறகு வருகின்ற 6வது திதியாகும். மாதம்தோறும் வருகிற சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை வணங்கி விரதமிருந்து வழிபாடு செய்வது விசேஷமானது. இன்று தை மாத தேய்பிறை சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வணங்கிட எதிரிகள் தொல்லை ஒழிந்து நோய்கள் நீங்கும். வீட்டில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு வாசனைமிக்க மலர்களை அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபமேற்ற வேண்டும். கேசரி போன்ற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து படைக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று 3 வேளையும் உணவு எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், ஷண்முக கவசம், திருப்புகள் போன்ற மந்திர பாடல்களை பாடி வணங்குவது சிறப்பாகும். பிரம்மாவிற்கு ஆரம்பத்தில் சிவபெருமானை போன்றே 5 தலைகள் இருந்தன. அதனால் சிவபெருமானுக்கு இணையாக தன்னை நினைத்து கொண்ட பிரம்மன் ஆணவத்துடன் இருந்தார். அதையடுத்து பிரம்மனின் ஆணவத்தை அடக்கும் விதமாக சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை கொய்தார். இந்நிலையில் பிரம்மாவின் மைந்தரான நாரதர் தவறு எதுவும் செய்யாத தனது தந்தைக்கு ஆதரவாக சிவபெருமானிடம் வாக்குவாதம் செய்தார். அதைக் கண்டு கடும் கோபமடைந்த சிவபெருமான் நாரதருக்கு சாபம் விடுத்தார். அதன் விளைவாக நாரதரின் வீணையும் வளைந்தது. அதையடுத்து நாரதர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஷண்முக கோயில் இருக்குமிடத்திற்கு வந்து தவம் செய்து சாபவிமோசனம் பெற்றார். அதனால் இங்கு திருவிழாவின் போது முருகப்பெருமானுடன் நாரதரும் வீதி உலா செல்கிறார். அவ்வாறு முருகனுடன் நாரதர் வீதி உலா செல்வது விராலிமலையில் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது.